கிருபை என்றும் உள்ளது. தேவனே இப்போ ஐயா ஒரு வசனம் வாசி இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எத்தனாவது வசனம்? 4 அதில் 17 12 வசனம் நல்லா தெளிவாக வாசிங்க. கர்த்தர் வரும்போது இந்த வசனத்தை அப்படி பேசுகிறாரு. தெளிவாக வாசிங்க. அல்லேலூயா. ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே தெளிவா வாசிங்க எல்லாருக்கும் கேட்கணும். முக்கியமான வசனம் இது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று. எந்த நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதை பேசாதபடி அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று அவங்க எவ்வளோ என்னென்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவம் நேற்று எங்களுக்கு அந்த ஊரில் நடந்தது. முன்னவாசி அந்த செக் படிக்கிறாமோ அவங்க போயிருந்தோம். நாங்கள் ஐயா இன்னும் சில என் கூட சேர்ந்து ஊழியர் மட்டும் தான் போனோம். போயிட்டு அங்கே போனால் இங்கே செய்யாதவர்களுக்கு நிறைய போராட்டம். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் என்ன அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து ஃபுல்லாக காலையிலேருந்தே மழை முடிச்சு. சாயந்தரம் பார்க்க மழை எல்லாருமே என் கூட ஊழியர் செய்யறவங்க ஐயா மழை இருக்குது. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு வசதி சொன்னேன். மழை வராது, நம்ம இங்கே நாங்கள் போடுறதில்ல, வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாருமே மழை வர சொன்னாங்க. இதில் நானும் ஐயா மட்டும்தான் மழைலாம் ஒன்றுமே இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேராக போனோம். அங்கே போகும்போது எல்லாருமே வரும்போதா அவரே எங்களை அழைச்சது என்ன சொன்னா நைட்டு ஒரு வாட்டி போக மாட்டார், காலையில் ஒரு வாட்டி போக மாட்டார். ஐயா ஒரே மழையாக இருக்கு என்ன பண்ணுதில்ல. அது இல்லாமல் இங்கே ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் ஆகி இன்னைக்கு நைட்டு ஆஸ்பத்திரி முடிஞ்சாங்கோ. அவர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்லி போகிறாங்க பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் சொல்லிட்டு போகிறேன், திருப்பி நான் என்ன பண்ண மாட்டேன், உழைக்க மாட்டேன், நான் செத்து போடுவேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஐயா அவரு என்னன்னு தெரியல, கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க அப்படியாது. ஐயா நான் சொன்னேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய உயிரை காண்பீங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த ஊழியர் நடக்கும், அவர் சாக மாட்டார். நான் சொன்னேன், இந்த ஊழியர் நடக்கும், அவர் சாக மாட்டார். ஓகேவா? இது கர்த்தருடைய ஊழியர், நம்ம ஊழியர், உன்னுடைய ஊழியர், என்னுடைய ஊழியர், அவர் சாக மாட்டார். நாளைக்கு இந்த ஊழியர் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக நாங்கள் கூட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தோம். சொல்லியிருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா ஒரு இல்லறட்டு நாங்கள் போகிறோம். உங்களுக்கு வாசிப்பு வச்சா அவசரம். அந்த இடத்துல அவருடைய எங்களை அழைச்சிவர் அந்த சத்தியத்தை அறிவிச்சுங்கிறார். நாங்களும் ஒரு பாப்பாவுக்கு குழந்தை இல்லாத பாப்பாவுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா இந்த சமூகம் அந்த ஊரில் இருக்கிற அந்த மூப்பருக்கு அங்கே கோயில் திருவிழா நடத்துல ஆளுநர் தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நிறுத்தி திருவிழா வேறு. ஆனால் நாங்கள் போன நேரம் முக்கியமாக 3 நபர்கள் அந்த இடத்துல இல்லை. அவங்க சீப் பண்ணிட்டு ஆளுநர் என்ன பண்ணிட்டு காட்டுட்டார். சீப் அந்த ஊரே அவங்க 3 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் அந்த இல்ல பகுதியில் சொல்லி நிற்கும் போதே அவங்களுக்கு மெசேஜ் போச்சு, ஐயா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ எங்களை அழைச்சி வராங்க, பாட்டு பாடிக்கிறாரு. நாங்கள் ஒரு பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணுறோம். அந்த பாப்பாவுக்கு குழந்தை இல்லை. ஃபஸ்ட்டு இவங்களாம் போய் ஜெபம் பண்ணும்போது அவங்க எனக்கு ஜெபம் பண்ணலை அப்போ சொல்லி ஊற்றிக்கிறாங்க. அப்படின்னு நானும் போனால் அவங்க கூட்டிட்டு ஏமா ஜெபம் பண்ணுறாரு. அவங்க நான் பேசினா இருக்கும்போது அந்த 3 பேர் செக் பண்ணி ஆண்டு கட்டணம் இருப்பார். அந்த 3 பேருக்கு மெசேஜ் போயிட்டு அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்க, யார் அவங்க பண்ணுறாங்க, உள்ள ரேடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு எப்படி பார்த்தீங்களா. சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம பார்ப்பானபடி எவ்வளோ சூழ்ச்சிகள் எவ்வளோ தந்திரங்கள் எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும். அவங்க 3 பேர் ஃபோன் வச்சிட்டாங்க, அந்த ரேடியோ போடுங்க அப்படின்னு ரேடியோ போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தான் முடியும். ஆனால் இவர் நான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் கட்சியில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தால் பேசிட்டு பொருளுங்கெல்லாம் வீடியோவில் பதிவாகாது. வீடியோ கட் பண்ணிட்டேன். அந்த ரேடியோ பார்க்க அந்த கவர்மெண்ட் வரோம். வந்துட்டு எல்லாம் பக்கா ஊழியெல்லாம் முடிச்சு நாங்கள் வரோம். அதுக்கப்புறம் அவரே ஆச்சரியம் பண்ணார், ஐயா கர்த்தர் கொடுக்குறாரு ஐயா, நான் இந்த ஊழியர் இந்த சொல்லிட்டு நீங்கள் வீட்டை கிளம்பிட்டு என்ன பண்ணோம்,
சர்ச்சுக்கு வரலாம் இங்கே வரலாம்னு நாங்கள் கிளம்புறோம். ஃபோன் வருது ஐயா. யார் பண்ணுவாங்க? அக்கா ஐயா எனக்கு சத்தியமாக போனார். கூப்பிடுறாங்க. நீ நைட்டு தான் சர்டிஃபிகேட் அதேவா சரிங்களா? நான் செய்யத்தக்க நினைப்பதை தனிப்போம் யாரும் வசனம் பாத்தியா இந்த வசனம் உண்மையில காலையில் இந்த ஆளை செத்துட்டாரு அவர் செய்திகள் வந்து இந்த வசனம் காமிச்சு ஆண்டவரே போகிற உயிரை கூட என்ன சொல்லணும் சில சொன்னாலும் அத்தனைக்கான ஒரு உயிர் போயிடாங்க அழைக்குது இன்ட்ரெஸ்டாரு அந்த ஊழியை செஞ்சு முடியும் போது முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து நீ காலையில் வரும்போது உனக்கு அந்த வீடு வச்சு இதுதான் ஆண்களுடைய ஊழியத்தை எவனாலும் கிடைக்க முடியாது. இங்கே உள்ள 2 வருஷத்துக்கு மூலியமாக என்ன பண்ணுறோம் கத்துடைய நாமத்தை போதிக்காதபடி நீங்கள் என்ன பண்ண பயமுறுத்தது எந்த கிளை வந்தாலும் சரி நம்ம யாருமே செய்ய முடியாது. ஏன்னா ஊழியம் ஊழியது அதுவும் இது சாதாரண ஊழியம் இல்லை. சுவிசேஷத்தின் ஊழியம் இது சாதாரண ஊழியம் இல்லை, அவருடைய ஊழியம். அதில் வந்த எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா அருமையாக வேலை செய்யணும். சூப்பராக இந்த ஜவாக்கு சேர்ந்து ஒரு கை காட்டணும். நேரத்தில் 3 பேருக்கு 3 காலம் கொடுக்குறாரு அவர். இந்த 3 காலம் என்ன பண்ணணும் 2 பேருக்கு பயன்படுத்தினாலும் ஒரு பேருக்கு என்ன பண்ணுவாங்க பிடிச்சிடும். பிடிச்ச உடனே என்ன ஆச்சுனாக்கா அதுவும் பிடிச்சி இல்லாமல் அவன் வந்து ஒரு மாதிரி சொல்லுவான். அது எழுத சொல்லுவான் அது படிக்காது வச்சு நான் வேறு மாதிரி தான் அந்த வேலையை நீ கோவப்படுறதாகவும் நான் இல்லாத பொருள் ஏதோ சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாரு நீ சொல்லுறா வசனம் பாருங்க அந்த மாதிரி இருக்கிற வசனம் அந்த மாதிரி எப்படின்னா எல்லாம் எப்படி சொல்றது தெரியல. அந்த மாதிரி காலம் என்ன பண்ணணும் பிடிச்சி வச்சுருந்தோம். ஆனால் ஜபாக்கு ஆளுநருக்கு காலம் முடியாது. ஜபாக்கு மட்டும் எந்த மட்டும் இல்லை இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் தயவுசெஞ்சு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தை கொடுக்குறாரு. இந்த காலத்தை மண்ணில் போட்டு தயவுசெஞ்சு சொல்கிறேன். இந்த மண்ணில் ஒவ்வொருக்கும் சொல்கிறேன் தயவுசெஞ்சு போச்சு போட வந்தோம் ஏன்னா வெளியிலேருந்து கூட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு மாதமும் காலேஜ் நினைக்க இது என்னுடைய சம்பளம் நீங்களாம் என்னுடைய ஜனம் நீங்களாம் வந்து சொன்னால் இங்கேயே ஒரு வண்டியை வச்சு மொத்தமாக போய் தான் பண்ணோம் சூசைட் காலேஜ் சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் வீட்டில் காலம் நிறைய கொடுத்துருக்காரு. தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் மண்ணில் போட்டு வச்சிங்கனாக்கா நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு ஐயா இதுதான் இதை பாப்பா என்ன சொல்கிறாங்க ஒரு வயசு வந்த பொண்ணு ரோட்டில் நாங்கள் யூடியூப்பில் பாருங்கள் பயங்கரமாக எல்லாருக்கும் டான்ஸ் ஆடுது. ஒரு இது ஆடு பார்க்குறாரு பாப்பாவை ஒரு வயசு வந்த பொண்ணு ரோட்டில் ஆடுது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. அது எவ்வளோ பேர் மனசு பிடிச்சி பார்ப்பாங்க ஏன்னா அந்த பாப்பா ஆடுது ஆனால் என்ன தெரியுமா எதுக்கு ஆடுதுப்போம் தேவனுக்கு முன்பாக ஆடுது. யாரும் கொஞ்சம் கவலைப்படுங்க இதுவா கர்த்தருக்கு முன்பாக தாவீது உடன்படிக்கப்பட்டு முன்னாடி எத்தனை தான் பண்ணலாம். இந்த உடன்படிக்கை பின்னாடி என்ன பண்ண ஆகலாம் சத்தம் இடலாம் அவ்வளோ பெரிய ராஜா எல்லாத்தையும் கட்டி போட்டு வெளியே போட்டு டான்ஸ் ஆகலாம். ஆடுவது அவன் கட்டின கொண்டாட்டி சொல்லலாம். இஸ்ரேலிலே எத்தப்பட்ட ஒரு ராஜா எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆடி வராது அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வாரம் தான் சொன்னான். கத்தர் என்ன பண்ணாதுமால சாகட்டான் அவருக்கு குழந்தைய பொருள் அவருக்கு குழந்தைய கிடையாது. இப்போ நான் பேசிக்கிற இந்த நிமிஷம் பண்ணோம் அவர் குழந்தைய கிடையாது. தேவனுக்கு முன்பாக யாராவது ஆடுறாங்களோ அவங்க யாரு ஏவலமா பேச சொன்னா இந்த சமூகம் தான் நடக்கும். அது நம்ம கவலைப்படாது. இன்னொன்னுடைய தலைமை நிறைய பயன்படுத்திக்குவா அதுக்கப்புறம் சாந்தி அவங்க வரல அதனால அவங்க வண்டியை கொடுத்தாச்சாங்க. இதற்காக தேவனை அவங்க ஆசிரியர் முடியாது நான் வரனாங்க அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலை ஆஃபீஸ் ஒர்க் வந்து பிசாசு கையெழுக்கிறான். ஆனால் ஒன்று நீங்கள் வளர்த்துருந்தாக்கா நல்ல ஒரு தைரியமாக ஒரு சொல்லுங்க எனக்கு இந்த வேலை போனாரா இதை 15,000 ரூபாய் சம்பளம் இந்த வேலை போனால் அவங்களுடைய வேலையை செய்ய வந்தா இந்த வேலை போனாக்கா எனக்கு வேறு வேலை நீங்கள் கொடுக்குறா இந்த 15,000 ரூபாய் சம்பளத்தை இன்னும் எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வந்து ஒரு விசுவாசத்தோடு இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன் வேறு லெவலில் ஆண்டு நடத்துவார். செவ்வாய்க்கு சொல்லிக்கிறேன் செவ்வாய்க்கு போஸ்டிங் மாறும் ஓகேவா சம்பளம் உயரும் எல்லாம் இருக்கும். ஏன்னா என்னுடைய ராஜ்யத்தை கட்ட வந்துச்சு இல்லையா அதனால் என்ன மாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நான் சொல்ல ஒரு மாதம் நாளைக்கு கூட உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்துடும் ஓகேவா அந்த ராஜா
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Yes. பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னீங்க. Amen. இந்த வருஷத்துல முதல்ல நம்ம ஊழியம் செஞ்சிருக்கோம். இந்த காலத்தாகட்டும் அன்றைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். கொண்டு உதவி செய்யலாம்ப்பா. அந்த குழந்தைகளை பாப்பாக்கான நினைவு கூறுகிறோம். நல்ல ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டாங்கப்பா. நம்ம ஸ்தோத்திரம். அந்த சாமி அவர்களை அழைத்து அந்த குழந்தைக்காக குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதற்காக நம்ம வீட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். இதுக்காக வாகனங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிக்கிறாரப்பா. நமக்கு நன்றி. அன்றைய பாடல் பாடி நம்முடைய வார்த்தையை கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக ஊழியம் நடைபெற அதனால் தடைகள்லாம் நம்ம நீக்கும்படி நம்ம செய்யணும். ஆளும் செய்ய ரத்தப்பட்டு நடக்கும். இது தொடர்ந்து நடைபெற உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல